ஸ்ரீமடம் உலகின் ஒரே விஸ்வரூப விஷ்ணு மாயா சாத்தன் மடம். ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி சுவாமிகள் அழைக்கிறார். ஸ்ரீமடம் வாங்க, சந்தோஷமா போங்க. உலகெங்கிலும் வாழும் ஸ்பெஷல் டாக்ஸ் தமிழ்நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிட குரு வரதராஜ பெருமாள். இந்த காணொலியில் நம்ம மார்ச் மாத பலன்கள், மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்கும் மார்ச் மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மாதம் குறிப்பாக நம்ம சொல்ல வேண்டிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, 2 முக்கியமான பயிற்சிகள் இருக்குது. ஒன்று சுக்கிரனுடைய பயிற்சி. சுக்கிரன் சுகபோகக்காரகன், மகாலட்சுமியோட அம்சமாக நம்ம பார்க்குறவங்க. நமக்கான வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை மகிழ்ச்சியெல்லாம் வாரி வழங்கக்கூடிய சுக்கிரன் தான். அவரோட பயிற்சி நிலை நமக்கு என்ன மாதிரி மாற்றங்களை நம்ம ராசி கொடுக்க போகுது. அதுக்கு அடுத்ததாக கர்மகாரகன் நீதிமான்னு சொல்லக்கூடிய சனி பகவான். சனி பகவானும் உடைய வாக்கிய கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் அவருமே பார்த்திங்கன்னா கும்பராசிலேருந்து மீன ராசிக்குள்ளே இந்த மாதம் பயிற்சி ஆகிறாரு. சுக்கிரனுக்கு அடுத்த ஒரு 2-3 நாட்கள் அவரும் பயிற்சி ஆகிறாரு. அதை தொடர்ந்து இந்த மாதம் இறுதியில், அதாவது 17ஆம் தேதி, மார்ச் 17ஆம் தேதியிலேருந்து குரு பகவான் இது நாள் வரைக்கும் ஒரு நிலையற்ற தன்மையில் இருந்துட்டு இருந்தார். அதிசாரம் வக்ரம் அப்படின்னு இருந்துட்டு இருந்தார். இனிமேல் அவருமே ஒரு நிரந்தரமான ஒரு நிலையான தன்மைக்கு வரப்போகிறாரு. குரு நிலையான தன்மைக்கு வர்றது உலகத்துக்கே நல்லது. ஒவ்வொரு ராசிக்காரர்களுமே நல்ல பலன்களை கொடுக்கும். அந்த வகையில் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலன் கொடுக்க போகிறாருன்னு தான் நான் சொல்ல போகிறேன். தொடர்ந்து காணொலி பாருங்கள், உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும். மேச ராசிக்காரர்களுக்கு இந்த 30 நாள், மார்ச் மாதம் 30 நாளும் சரியான யோக பலன்களை கொடுக்கக்கூடிய மாதம்ன்றதுல எந்த சந்தேகமும் வேண்டியதில்லை. கோச்சார அடிப்படையில் நான் திரும்ப அழுத்தமாக சொல்லிடுறேன். கோச்சார கிரகங்கள் நமக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. நம்ம ராசிக்கு நம்ம ஜன ஜாதகப்படி நமக்கு தசாபுத்திகள் எப்படி வேணாலும் இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். கோச்சார கிரகங்கள் அதுக்கு சாதகமாக இருக்கா, நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்கா, நம்ம ராசிக்கு எப்படி இருக்குன்றதை பொறுத்து பலன்கள் வித்தியாசப்படும். ஸோ அந்த வகையில் மேச ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மார்ச் மாதம் முழுமையாக நல்ல பலன்களை கொடுக்க போகுது. என்ன காரணம்னு கேட்டிங்க அப்படின்னா, நான் இப்போ தான் சொன்னேன் இல்லையா, வாக்கிய கணித பஞ்சாயத்து சனி பயிற்சியாகி மீன ராசிக்கு வரப்போகிறார். அது மேச ராசிக்கு 12ஆம் வீடு. அப்படின்னா 7.5 சனி ஆரம்பிக்கிற காலம். ஸோ 7.5 சனி ஆரம்பிக்குது. நான் எப்படி சிறப்பாக இருக்குன்னு சொல்கிறேன் அப்படின்னு கேட்குறீங்க. அப்படி தானே? அதாவது ஒன்றும் இல்லைங்க, சனி பயிற்சி நடக்கட்டும். அவர் எங்கே வர்றாரு? உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வர்றாரு. லக்னத்துக்கு பாதகாதிபதியாக இருக்கிற கிரகம் 12ல் மறைஞ்சாலே அந்த ஜாதகர் பொழைச்சிப்பாருன்னு அர்த்தம். ஸோ அந்த அடிப்படையில் சனி 7.5 சனி உங்களுக்கு லக்னத்துக்கு 12ஆம் இடம், அதுவும் உங்களுடைய நட்பு வீடு மீன ராசிக்கு வராரு. அங்கே இருக்கக்கூடிய சனி பகவான் நீதிமான் கர்மகாரகன் கண்டிப்பான முறையில் உங்களுக்கு நல்ல பலன் தான் கொடுப்பார். என்னைக்கு சனி அங்கே வராரு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, மார்ச் மாதம் 6ஆம் தேதி காலை 8:35க்கு கும்பராசியிலேருந்து மீன ராசிக்குள்ளே என்டர் ஆகிறாரு. ஸோ மீன ராசிக்குள்ளே வந்தாச்சு அப்படின்னா என்ன நடக்கும், சனி என்ன கொடுப்பாரு மேஷ ராசிக்காரர்களுக்கு அப்படின்னா, கோச்சார அடிப்படையில் சுப விரயங்களை கொடுக்க தயாராகிட்டார். சுப விரயங்கள் நடத்தணும் அப்படின்னா என்ன, கல்யாணம் பண்ணணும், ஒரு குடும்ப வீடு கட்டணும், வண்டி வாகனம் வாங்கணும், எல்லா விஷயங்கள் தான் சுபகாரியங்கள். ஒரு தொழில் துவங்குறது எல்லாமே சுபகாரியங்களாக வரும். ஸோ இதுக்கான செலவுகளுக்கு காசு வரும் அப்படின்னு தான் அர்த்தம். சுப செலவு அப்படின்னா சுப செலவு செய்கிறதுக்கு நமக்கு வருமானம் வரணும்ல. ஸோ அப்போ சனி பகவான் உங்களுக்கு 12ஆம் இடத்துலேருந்து வருமானத்தையும் கொடுத்து அதை சுப விரயமாகவும் ஆக்கி கொடுப்பார் அப்படின்றதான் 7.5 சனி காலம் உங்களுக்கு செய்ய போகுது. பொதுவாக 7.5 சனினோடனே நீ பயந்துக்க வேண்டியதில்லை. வீண் அலைச்சல், போராட்டம், சிக்கல்கள் இதெல்லாம் பொதுவாக நம்ம சொல்லக்கூடியது தான். சிலருக்கு உடல் உபாதைகள், சிறைவாசம், இந்த மாதிரி பல சிக்கல்கள், போராட்டங்கள் 7.5 சனி பொதுவாக கொடுக்கும். ஆனால் உங்களுக்கு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கூடுதலாக அங்கே சுபகிரக தொடர்புக்கு சனிக்கு கிடைச்சிட்டு இருக்கு. 2.5 ஆண்டுகளுக்குமே கிடைக்கும். 1 வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு இல்லை, தொடர்ச்சியாக சனி 12ஆம் இடத்துல இருக்கிற வரைக்கும், மீனராசியில் இருக்கிற வரைக்கும் மேச ராசிக்காரர்களுக்கு யோகம்னே நான் சொல்லுவேன். எதனாலன்றதை நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. சனிக்கு கேந்திரத்தில் 4ஆம் இடத்துல உங்களுடைய ராசிக்கு பாக்யநாதன் சொல்லக்கூடிய குரு பகவான் இருக்கிறாரு. ஒரு அசுப கிரகத்துக்கு கேந்திர தொடர்புலேயே, திரிகோண தொடர்புலேயே சுபகிரகங்கள் இருக்கும்போது அந்த அசுபகிரகங்களால கெட்டது செய்ய முடியாது. ஸோ இதுதான். அதே போல் இந்த சுபகரங்கள் வலுத்தவங்களா அசுபர்கள் வலுத்தவர்களா அப்படின்னு பார்க்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா சுபர் தான் வலுத்தவராக, குரு தான் பலம் பெற்றவராக இருக்கார். ஸோ அந்த வகையில் சனினால் உங்களுக்கு துளியும் தொந்தரவு பண்ண முடியாதுன்றதுக்காக தான் இவ்வளோ விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் சனியோட சேர்ந்து சுக்கிரனும் இந்த மாதம் முழுக்க அங்கே இருக்க போகிறாரு. அதனால் கண்டிப்பான முறையில் அடுத்தடுத்து வர்ற காலங்கள் சிறப்பாக இருக்குன்றதை தாண்டி சுகபோகக்காரகன் உங்கள் ராசிக்கு தனஸ்தானத்துக்கும் 7ஆம் இடத்துக்கும் கலத்திரஸ்தானத்துக்கும் அதிபதியான சுக்கிரன், அவரும் 12ஆம் இடத்துல உச்ச பலம் பெறுறாரு. சுக்கிரன் சாதாரண இடம் இல்லை, மீனராசி. சுக்கிரனுக்கு முழு பலம் பெறுற இடமே பார்த்தீங்கன்னா மீனராசி தான். ஸோ சுக்கிரன் மீனராசியில் பலம் பெறுறது அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா, மேசராசிக்காரர்களுக்கு தனக்காரகன் உச்ச பலம் பெறுறதா அர்த்தம். யாரோட சேர்ந்து பலம் பெறுறாரு? சனி பவனோட சேர்ந்து பலம் பெறுறாரு. சனி பவன் உங்களுக்கு யாரு? தொழிலுக்கும் லாபத்துக்கும் அதிபதி. லாபத்துக்கும் தொழிலுக்கும் அதிபதியான சனி பவனோட சேர்ந்து உங்களுடைய தனக்காரகன் உச்சம் பெறுறது முதல் தரமான தர்ம கர்மாதிபதி யோகம். தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படின்னா என்னென்னா, நீங்கள் உங்களோட ஒரு சின்ன அளவில் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தொழிலை சிறப்பாக செய்து அதன் மூலயமா பெருசாக சம்பாதிச்சு உங்களுடைய குடும்ப தேவைகள், உங்களுடைய சந்ததி தேவைகளுக்கெல்லாம் போக
தான தர்மங்கள், புண்ணியங்கள்லாம் நிறைய செய்து, நாம நல்லா இருக்கோம், மக்களும் நல்லா இருக்கட்டும் அப்படின்ற நல்ல எண்ணத்துல எல்லாத்துக்குமான நல்ல பலன்கள், நல்ல விஷயங்கள நீங்க செய்து, அதன் மூலியமா தர்மவான், புண்ணியவான் அப்படின்னு நல்ல பேர வாங்குவீங்க அப்படின்றது தான் இந்த தர்மகர்மாதிபதி யோகத்துடைய பொருள் அதுதான். ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து எங்க நடக்குது அப்படின்னா, ராசிக்கு 12ஆம் இடம். ராசிக்கு 12ஆம் இடம்ன்றதே வந்து வெளிநாடு. வெளிநாடு, கண்டிப்பா வந்து வெளி மாநிலம். இது நீர் ராசியா வர்றதுனால வெளிநாடுன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அங்க அந்த வெளிநாட குறிக்கக்கூடிய ஸ்தானத்துல சுக்கிரனும், சனியும் சேர்ந்து இணைவுபட்டு இந்த மாதம் துவங்கும் நிலையில, உங்களுக்கு வெளிநாட்டு தொடர்புகள் மூலியமா, வெளிநாட்டு பயணங்கள் மூலியமா நல்ல யோக பலன்கள் கண்டிப்பான முறையில கிடைக்கப் போகுது. சுக்கிரன், சனி சேர்க்கை அப்படின்றதே வந்து பார்த்தீங்கன்னா, குறைவில்லாத மன மகிழ்ச்சிக்கு ஒரு சிறந்த ஒரு இலக்கணமா அத நம்ம பார்க்க முடியும். சனியும், சுக்கிரனும் சேர்றது வந்து பார்த்தீங்கன்னா, நிறைஞ்ச மன திருப்தியும், மகிழ்ச்சியையும் குடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ அது போக கூடுதலா வந்து தனகாரகனா வந்து அவர் வந்து சனியோட சேர்றதுனால, வெறுமனே மன மகிழ்ச்சி மட்டும் இல்லாம, பொருளாதார ரீதியாவும் நம்ம என்னதான் படத்துக்கு போனோம், நண்பர்கள பார்த்தோம், அங்க போனோம், இங்க போனோம், சுற்றுலா போனோம், எல்லாம் நடந்தாலும் சந்தோஷம் தான். ஆனா இறுதியா அது செலவு. அதத்தான் சுக்கிரன் செய்வாரு. ஆனா இங்க அவர் தனக்காரகனா வந்து சனியோட சேர்ந்து 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால, உங்களுக்கு இந்த பயணங்கள்னால மகிழ்ச்சி, நண்பர்களால மகிழ்ச்சி, இதெல்லாம் இருந்தாலும் கூட, கூடுதலா உங்களுக்கான வருமானமும் வந்து சேரும் அப்படின்றதுக்கு உதாரணமா தான் இந்த சனி, சுக்கிரனோட இணைவுன்றது 12ஆம் இடத்துல இருக்கிறத வச்சு நான் உங்களுக்கு பலனா சொல்லிட்டு இருக்கிறேன். இத விட ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு பாக்கியநாதன் யாரு? வியாழன். முழு சுபகிரகம் அவர்தான். சுக்கிரன் கூட முக்கா சுபர்ன்னு தான் சொல்லுவாங்க. குரு பகவான் தான் முழு சுபர்ன்னு சொல்லுவோம். ஸோ அப்படிப்பட்டவரையே நீங்க பாக்கியசாலியா எடுத்திருக்கீங்க. உங்களுக்கு வந்து ஒரு ராசிக்கு அவர் தான் வந்து யோகத்த செய்றவரா வராரு. ஸோ அப்படிப்பட்ட பாக்கியநாதன் குரு பகவான் இவ்வளவு நாள் அதிசாரம், வக்ரம் இப்படின்னு ஒரு நிலையற்ற தன்மையில இருந்துட்டே இருந்தாரு. ஸோ அப்ப நிலையற்ற தன்மையில இருக்கும்போது அவர் எப்படி நமக்கு நல்லது செய்றவங்க வந்து ஒரு ஸ்ட்ராங்கா நல்ல ஒரு பேஸ்ல இருந்தா தானே நமக்கான நல்ல பலன்கள, யோக பலன்கள செய்ய முடியும். அவங்களால நம்ம விருப்பங்கள நிறைவேத்த முடியும். ஆனா அப்படி இல்லாம உங்களுடைய பாக்கியநாதன் கிட்டத்தட்ட உங்க ராசிக்கு 9ஆம் இடத்து அதிபதி அப்படின்றப்போ உங்க தந்தையை குறிக்கக்கூடிய ஸ்தானம்னு வச்சுக்கோங்களேன். உங்க தந்தையை போன்ற மேஷ ராசிக்கு தந்தையை போன்றவர் யாருன்னா வியாழன் தான். ஸோ அவரே ஒரு நிலையற்ற தன்மையில இருக்கும் உங்களுக்கான நலனை எப்படி பார்க்க முடியும்? அப்படின்ற ஒரு கேள்வியோட பயணிச்சுட்டு இருந்தவர். இனிமே மார்ச் 17ஆம் தேதியிலிருந்து அவர் வந்து தன்னோட தன்னோட ஸ்தானத்த தக்க வச்சு ஸ்ட்ராங்கா உட்கார போறாரு அப்படின்ற மாரி சொல்லலாம். ஸோ அப்படி உட்காந்துட்டாரு அப்படின்னா, உங்களோட நீங்க உங்க விருப்பங்கள், ஆசைகள், விருப்பங்கள் அதாவது ஏன்னா 3ஆம் இடத்துல இருக்காரு இல்லையா? அதனால ஆசை, விருப்பங்கள் அது எல்லாத்தையும் நிறைவேத்தி குடுக்கக்கூடிய முக்கியமான ஒரு காரணியா குரு பகவான் இருக்க போறாரு. அங்கருந்து அவருடைய பார்வைகள் ரொம்ப சிறப்பு. குரு பகவான் இருக்கிற இடத்த விட அவர் பார்க்குற ஸ்தானங்களுக்கு அதிக பலன்கள குடுப்பாரு. உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு பார்வை குடுக்குறாரு. அது வந்து குடும்ப வாழ்க்கையில ஒற்றுமைய குடுக்குறது மற்றும் வந்து தொழில் சார்ந்த பங்குதாரர்கள் மூலியமா நல்ல ஒரு விஷயங்கள உங்க வாழ்க்கையில ஏற்படுத்த போறாங்க. தொழில் சார்ந்த முன்னேற்றங்கள குடுக்க போறாருன்னு சொல்லலாம். அதுபோக ராசிக்கு 9ஆம் இடத்துக்கே பார்வை குடுக்குறாரு. 3ஆம் இடத்துலருந்து அவருடைய பார்வை வந்து பார்த்தீங்கன்னா, 9ஆம் இடத்துல விழுது, பாக்கியஸ்தானத்துல விழுது. நீங்க சிறந்த யோக பலன்கள், நல்ல பலன்கள இந்த மார்ச் மாதம் முழுதா அடைய போறீங்க. அதுபோக ஆண்டு கிரகங்கள்னு சொல்லக்கூடிய ராகு, கேது இவங்களோட நிலையும் சரி, மாத கிரகங்கள் எல்லாமே சிறப்பான நிலைகள் இருக்காங்க. மெயினா நம்ம எடுத்துக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா, பெரிய கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனி, குரு, ராகு சிறப்பான யோகா அமைப்புல இருக்கிறாங்க. நல்ல பலன்கள் இந்த மாதம் முழுதும் இருக்கு. உங்க மனசுல பட்டத செஞ்சு, அடுத்த அடி எடுத்து வச்சு நடந்து போயிட்டே இருங்க. வாழ்க்கையில முன்னேறி வந்துட்டே இருப்பீங்க மேஷ ராசிக்காரர்கள் அப்படின்றத நான் உறுதியா சொல்லிக்கிறேன். மேலும் கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவா இருக்கோ, அதே அளவுக்கு நம்மளுடைய வழிபாடும், பக்தியும் ரொம்ப முக்கியம். ஸோ நீங்க வந்து உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய சின்ன சின்ன இடர்களையும், சங்கடங்களையும் அது எவ்வளோ பெருசா இருந்தாலும் கூட தீர்த்துக்கிறதுக்கு உங்களுடைய குலதெய்வத்த இந்த மாசம் பிடிங்க. மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் குலதெய்வ வழிபாடு ஒரு அவசியம். கண்டிப்பா செய்யுங்க. நல்ல மாற்றங்கள் கண்டிப்பா வரும். மேலும் இப்போ கோச்சார அடிப்படையில நம்ம பார்த்த இந்த கிரக பயிற்சி பலன்கள், அதாவது கிரக மாற்றங்கள், நவகிரகங்களும் உங்களுடைய ராசிக்கு எப்படியான பலன்கள் குடுக்கும் அப்படின்றத நம்ம பார்த்துட்டு இருந்திருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து முழுமையா கோச்சார அடிப்படையில சொல்லப்பட்ட பலன்கள். இந்த கோச்சார பயிற்சிகள் ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாசத்துல நடக்கக்கூடிய நிகழ்வுகள நம்ம பார்த்தது வந்து சனியோட பயிற்சி இருக்கு. அது ஆண்டு கிரகம் 2 1/2 ஆண்டுகள் வந்து மீன ராசியில அவர் இருக்க போறாரு. அதுக்கப்புறமா சுக்கிரன் மாத கிரகம் அவருமே வந்து உச்ச பலம் அடைய போறாரு. இதெல்லாம் இந்த மாதத்துக்குரிய ஒரு சிறப்பு அம்சங்களா இருக்கு. இதையும் விட இன்னும் ஒரு சிறப்பு அம்சம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் முன்னாடி சொன்ன மாரி குருவுடைய வக்ர நிவர்த்தி. கடந்த ஒரு 4, 5 மாதங்களா வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு நிலையற்ற தன்மையில தான் முன்னாடி போனாரு, பின்னாடி வந்தாரு. இப்படி பல அலைச்சல்களையும் ஒரு நிலையற்ற நிலையில குரு இருந்துட்டதுனால தான் நாம சொன்ன மாரி வந்து பார்த்தீங்கன்னா, பொருளாதார நிலை ஒவ்வொரு உலக நாடுகளோட பொருளாதார நிலையே வந்து வந்து ஒரு ஏற்ற இறக்கங்களோட இருந்திருக்கு. நமக்குமே நம்ம தனிப்பட்ட நபரோட வாழ்க்கையிலயும் பார்த்தோம்னாலும் பார்த்தீங்கன்னா, இந்த பொருளாதார நிலையில, பண விஷயங்கள்ல
நிறைய நல்ல விஷயங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தடுமாற்றம் இருந்துச்சு. நான் நினைச்ச காரியத்த நல்ல சுபகாரியங்கள இமிடியேட்டா செய்ய முடியாம போறது. காலம் தள்ளி நம்மளே காலம் தள்ளி போட்டது, ஒதுக்கி போட்டது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்துட்டு இருந்தது இல்லையா? அது எல்லாத்தும் வந்து ரெக்கவர் ஆகி இனிமே சரியா எல்லாமே நடக்கும் அப்படின்ற ஒரு அடையாளமா குருவுடைய வக்ர நிவர்த்தி இருக்கு. ஸோ இதுதான் இந்த மார்ச் மாதத்துடைய சிறப்பா நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. 2 சுபகிரகங்கள் அதாவது நம்ம எளிமையா 3 கிரகங்களுடைய மாற்றங்கள் இருக்கு அப்படின்னு நம்ம கடந்து போயிற முடியாது. இந்த பக்கம் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அசுர குருவான சுக்கிரன், இன்னொரு பக்கம் தேவ குருவான வியாழன். இவங்க 2 பேரோட நிலையிலுமே ஒரு நல்ல மாற்றம் வருது. அசுர குரு உச்சம் பெறாரு, தேவ குரு வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. கர்மகாரகனான சனி பகவான் 30 ஆண்டுகளுக்கு பிறகு வந்து மீன ராசிக்குள்ள வரப்போறாரு. வாக்கிய கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில. ஸோ இவ்வளவு நல்ல நிறைய மாற்றங்கள் வந்து இந்த மாதத்துல இருக்கு. இந்த பலன்கள் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி 2 சுப கிரகங்கள் அவங்க பலம் பெறுறதே வந்து உலகத்துக்கே நல்லது அப்படின்னும்போது ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் நல்ல பலன்கள் தான் கொடுக்க போகுது. அதனால வந்து நல்ல நம்பிக்கையோட தன்னம்பிக்கையோட தைரியமா நீங்க உங்களோட எண்ணங்கள, செயல்கள வந்து செய்துட்டே வாங்க. நிச்சயமா உங்களுக்கான நல்ல வெற்றிகளும், அதுக்கான ஒரு ஆதாயமும் உங்களுக்கு கண்டிப்பான முறையில கிடைக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இப்ப முன்னாடி சொன்ன மாரி கோச்சார பலன்கள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கோச்சார பலன்களோட சேர்த்து உங்களுடைய சுய ஜாதகம், உங்க சுய ஜாதகத்தின்படி உங்களுக்கு உங்களுடைய லக்னம், உங்களுடைய தசாபுத்தி, இப்ப என்ன நேரம் உங்களுக்கு நடந்துட்டு இருக்கு, இதெல்லாம் நம்ம கணக்கிட்டு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்னும் துல்லியமா, இன்னும் கூடுதலான உங்களுக்கான போற பாதையில இருக்கக்கூடிய தடைகள உங்களுக்கு சுட்டி காமிச்சு, இதெல்லாம் தவிர்த்தீங்கன்னா, உங்க வாழ்க்கையில இன்னும் சீக்கிரம் நீங்க வெற்றி அடையலாம் அப்படின்றத உறுதியா சொல்ல முடியும். உங்களுக்கு உங்களுடைய சுயஜாத ஆய்வு தேவைப்படும் பட்சத்தில, என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. நிச்சயமா உங்களுக்கு நல்லதொரு தீர்வையும், வழிகாட்டுதலையும் நான் காட்டுறேன். மேல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இனிமே கவலைப்பட வேண்டியதில்ல. உலகளாவிய மக்களுக்கே நான் சொல்ற விஷயம் என்னன்னா, எத பத்தியும் கவலைப்பட வேணாம். சுபர்கள் வலுப்பெறுறது உலகத்துக்கே நல்லது. இவ்வளோ நாள் கடந்த ஒரு 5 ஆண்டுகளாவே நம்ம வந்து நிறைய சங்கடங்களையும் 2020லேருந்து நம்ம வந்து கொரோனா ஆரம்பிச்சதுலேருந்து நிறைய கஷ்டங்கள பார்த்து வந்துட்டு இருந்தோம் இல்லையா? ஸோ அதுக்கெல்லாம் ஒரு நல்ல தீர்வா இனி வர காலங்கள் இருக்க போகுது அப்படின்றது தான் அந்த குரு உச்சத்தோட ஒரு முதல் அடையாளமா இருக்கு. ஸோ அதனால எல்லாரும் மகிழ்ச்சியா இருப்போம். எல்லாருக்கும் நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம் நண்பர்களே. மேஷ ராசி என்பர்களுக்கு இந்த மார்ச் மாதத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாயாகப்பட்டவர் 11ஆம் இடத்துல தான் இருக்கிறார். அதனால இந்த காலகட்டம் நிறைய வருமானங்களை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். பொதுவாக அந்த தொழில் சார்ந்த விஷயங்கள்ல இருக்கக்கூடிய மேஷ ராசி என்பர்களுக்கு இந்த மாதம் மிகவும் ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இருக்க போகுது. ஏன்னா சந்திரனாகப்பட்டவர் காலபுருஷனுக்கு 4ஆம் இடத்துலதான் இந்த மாதமே ஆரம்பிக்குது. அதனால இந்த நேரத்துல உங்களுக்கு முதலீடுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். தொழில் சார்ந்த முதலீடுகள், தொழில் சார்ந்த உற்பத்தி சம்பந்தப்பட்ட சில வளர்ச்சிகள், இது எல்லாமே இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு அதிகப்படியாக நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. அதே சமயத்துல உங்களுடைய 11ஆம் இடத்துல 5 கிரகங்களின் சேர்க்கை அப்படின்றது நிவர்த்தியாகி இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா சுக்கிரனாகப்பட்டவர் உச்ச நிலைக்கு 12ஆம் இடத்திற்கு வர்றார். அதாவது உங்களுடைய தனக்காரகன் உங்களுடைய விரயஸ்தானத்திற்கு உச்சம் பெற்று வருகிறார். அப்படி இருக்கும்போது நிறைய முதலீடு சம்பந்தப்பட்ட சில வளர்ச்சிகளை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். வெளியூர் வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு லாட்டரி போன்ற யோகங்களும் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். 12ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சம் பெற்று இருக்கும் போது இந்த காலகட்டம் மிக பெரிய அளவுக்கு அந்த திடீர் யோகங்களை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இந்த மார்ச் மாதம் முழுமையாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது. இந்த 12ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சூரியனும் மாதத்தின் பிற்பகுதியில சஞ்சாரம் செய்ய போறார். சனியோட சேர்ந்து சஞ்சாரம் செய்ய போறாங்க. இந்த 2 கிரகங்களும், அதாவது சூரியன், சுக்கிரன், சனி, இந்த 3 கிரகங்களும் விரயஸ்தானத்துல இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு 12ஆம் இடத்துல அந்த சஞ்சாரம் செய்யும் போது இந்த மார்ச் மாதத்துல நிறைய உங்களுடைய அளவுக்கு மீறின செலவுகளும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். உங்களுடைய குழந்தைகளினுடைய வளர்ச்சி தொடர்பாக, அவர்களினுடைய முதலீடு தொடர்பாக, அதாவது எதிர்காலத்திற்கு என்னென்னலாம் அவங்களுக்காக செய்து வைக்கணுமோ, அவர்களுக்காக என்னென்ன ஒரு வளர்ச்சிகளை செய்யணுமோ, இது எல்லாத்தையுமே யோசிச்சு தன்னுடைய குடும்பத்தை பாதுகாப்பதற்கு உண்டான சில வளர்ச்சி முறைகளை நம்ம இல்லாட்டிலும் நம்ம இருக்கிற வரைக்கும் நம்ம குடும்பத்தை நம்ம ரொம்ப சேஃபா பார்த்துப்போம். இந்த மேஷராசி என்பர்கள் எப்போதுமே நினைக்கக்கூடிய ஒரு விஷயம்
என்னன்னா, அதை எப்படி அந்த கோழி ஒரு முட்டையை அடை காக்குமோ அப்படியே அரவணைத்து கொண்டு அந்த காக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் அப்படின்றது இந்த மேஷராசி என்பவர்களுக்கு அதிகப்படியாக இருக்கும். தன்னுடைய குடும்பத்தை தன்னுடைய அரவணைப்பின் கீழே வச்சுக்க கூடியவர்கள். ஆனா அதே நேரத்துல இவர்களுக்கு ஒரு பதட்டம் அப்படின்றது கடந்த ஒரு 3 வருடங்களாக இருந்துட்டு இருக்குது. ஏன்னா தன்னுடைய உடல் நலன்ல சின்னதான ஒரு மாற்றங்கள், அந்த உடல் நலன்ல இருக்கக்கூடிய ஒரு பலவீனமான சூழ்நிலை, இது எல்லாமே இந்த மேஷராசி என்பவர்களுக்கு தான் இல்லாட்டிலும் தனக்கு அப்புறம் தன்னுடைய குடும்பத்தார்களுக்கு உண்டான சில சேமிப்புகளை அவர்களுக்கு தேவையான ஒரு நிதி ஆதாரங்களை நம்ம செய்து வச்சிடணும் அப்படின்ற மாதிரியான பயங்கரமான ஒரு மனக்குழப்பத்துல இருக்கிறாங்க. அதுக்கு உண்டான ஒரு மாதமாக தான், அதாவது உங்களுடைய குடும்பத்தார்களுக்கு தேவையான சில முதலீடுகளை அவர்களுக்கு உண்டான சேமிப்புகளாக மாற்றுவதற்குண்டான சில முயற்சிகளை செய்யக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. இந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா உங்களுடைய 5ஆம் இடத்துல கேது பகவான். இந்த கேது பகவான் அப்படின்றது பாத்தீங்கன்னா உங்களுடைய பூர்வீக சொத்துக்கள்ல சில வழக்குகளை கண்டினியூஸா ஒரு 1.5 வருடங்களுக்கு மேலாக எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறாரு. அதே சமயத்துல அந்த பூர்வீக சொத்துக்கள்னால சில பிரச்சனைகள் நிறைய மேஷராசி என்பர்கள் கடந்த ஒரு 1.5 வருடங்களுக்கு முன்பாக பாத்தீங்கன்னா 2023 அக்டோபருக்கு முன்பாக இருந்து பாத்தீங்கன்னா அந்த பூர்வீக சொத்துக்கள் மீது இருக்கக்கூடிய அலாதியான ஒரு ஆர்வத்தினால, அதாவது தன்னுடைய தகப்பனார் வாழ்ந்த இடம், தன்னுடைய முன்னோர்கள் வாழ்ந்த இடம் அப்படின்ற ஒரு பற்றுதல் காரணமாக அதற்குண்டான சில வளர்ச்சிகளின் முடிவுகளை எடுத்து அதுல மாட்டிட்டு இருக்கக்கூடிய சில நபர்களாக இருப்பாங்க. அதாவது அந்த சொந்த வீட்டுல தான் வாழாட்டிலும் அந்த சொந்த வீடை அட்லீஸ்ட் ரெனோவேஷனாவது பண்ணி வச்சுக்கணும், அவர்கள் வாழ்ந்த வீடை நம்ம ஒரு ஞாபகார்த்தமாக வச்சுக்கணும் சொல்லி ஏதோ ஒரு சில விஷயங்களை அவர்கள் செய்ய ஆரம்பித்து அதிலிருந்து சில பிரச்சனைகளை அனுபவித்து கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க இந்த மேஷ ராசி என்பர்கள். அதனால அந்த விஷயம்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல இன்னும் கொஞ்சம் ஒரு அதிகப்படியான செலவுகளை ஈர்க்கக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கும். அந்த இடத்துல இருந்து மீண்டு வர முடியாதபடியும், அடுத்து பாத்தீங்கன்னா அதுல போட்ட சில முதலீடுகளை மீண்டும் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையும் இந்த மேஷராசி என்பர்களுக்கு அதிகப்படியாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போகுது. இந்த காலகட்டம் இந்த மேஷராசி என்பர்களுக்கு இவர்களினுடைய 11ஆம் இடத்துல 4 கிரகங்கள், அதாவது செவ்வாய், அடுத்து புதன், ராகு, சுக்கிரன் உங்களுக்கு மாதத்தின் முற்பகுதியிலேயே அவர் டிரான்சிட் ஆகி போயிடுறாரு. சூரியன் பாத்தீங்கன்னா முற்பகுதியில இந்த 3 கிரகங்களோடு சேர்க்கை பெற்று இருக்கிறார். அப்படி இருக்கும்போது இந்த 4 கிரகங்களின் சேர்க்கை இந்த மார்ச் மாதம் இந்த மேஷராசி என்பர்களுக்கு வெளிநாடு தொடர்பான சில நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு டைமாக இருக்க போகுது. அதாவது வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு உண்டான சில சிக்கல்களை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு நேரம். வெளிநாட்டுல இருக்கிறாங்க, வேலையே கிடைக்காம இருக்கு, அங்க தொழில் ரீதியான சில கடன்கள் அதிகப்படியாக இருக்கு, கடனிலிருந்து மீண்டு வர முடியாத ஒரு சூழ்நிலைகள், அடுத்து விசா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இந்த மாதிரியாக வெளிநாட்டுல வாழக்கூடிய இந்த மேஷராசி என்பவர்களுக்கு இந்த மார்ச் மாதம் அதிகப்படியான ஒரு நிவர்த்திகளை கொடுக்கக்கூடிய ஒரு தருணம். உங்களுக்கு குடும்பத்துல இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் இருந்தாலும், வேலை அலுவலகம் ரீதியான சில தொந்தரவுகள் இருந்தாலும், அது எல்லாமே இந்த மார்ச் மாதம் நிவர்த்தியாகக்கூடிய ஒரு நேரம். சில பேருக்கு பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு கடந்த 3 மாதங்களுக்கு மேலாக வேலை இல்லாமல் திண்டாடிட்டு இருப்பாங்க. எங்களுக்கு இந்த மாசம் தான் ரொம்ப கடுபடியான மாசம், இந்த மாதத்துல எங்களுக்கு வேலை கிடைக்கலன்னா நாங்க எங்களுடைய சொந்த ஊருக்கு போக வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வந்துடும், அந்த மாதிரியான ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில இருக்கிற மேடம், நான் படிச்ச படிப்பு வேற, ஆனா நான் இருக்கக்கூடிய ஒரு நிலவரம் வேற அப்படின்ற அளவுக்கு இவர்களினுடைய தகுதிக்கு மீறி சில விஷயங்களை இவர்கள் செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருந்திருக்கும். இது எல்லாமே இந்த மார்ச் மாதத்துல மிகவும் ஒரு பக்காவா நீங்க பிளான் போட்டு செய்து அதை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய ஒரு தருணம். அதனால வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே இந்த மாதத்துல உங்களுக்கு நிவர்த்தியாகக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் அந்த ராகு 11ஆம் இடத்துல இந்த 4 கிரகங்களோடு சேர்க்கை பெற்று இருக்கிறதுனால 2வது திருமணம் சம்பந்தப்பட்ட சில முடிவுகள்லாம் இந்த மேஷராசி என்பவர்கள் முக்கியமாக எடுக்கக்கூடிய ஒரு தருணம். அந்த 2வது திருமணத்திற்கு முழுமையாக மன ரீதியான ஒரு மாற்றங்கள் வரா
வராவிட்டாலும் ஏதோ ஒரு கால சூழ்நிலைகள், ஒரு கட்டாய சூழ்நிலையில அந்த இரண்டாவது வாழ்க்கையை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மேஷராசி என்பர்களுக்கு இந்த மார்ச் மாதம் இருக்க போகுது. இந்த காலகட்டம் வேலை வாய்ப்புகள் தொடர்பாக மேஷராசி என்பர்களுக்கு நிறைய ஒரு சேஞ்சஸ், உங்களுக்கு உண்டான பதவி உயர்வுகள், உங்களுக்கு உண்டான மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை, அலுவலகத்துல உயரதிகாரிகளின் தொந்தரவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக மாறக்கூடிய ஒரு தருணம். யார் யாரெல்லாம் உயரதிகாரிகள் பொறுப்புல இருக்கிறீங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இடமாற்றம் அமையக்கூடிய ஒரு நேரம். இது எல்லாமே வேலை ரீதியான சில மாற்றங்களை இந்த மார்ச் மாதம் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு கொடுக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படிதான் பலன்களை சொல்லியிருக்கிறோம். இதுல நிறைய மேஷ ராசி என்பர்களுக்கு உங்களுடைய லைஃப்ல பாத்தீங்கன்னா கடன் பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய மீளாத பிரச்சனைகள்ல இருந்து மீண்டெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில இருப்பீங்க. அது கடன் தொந்தரவுகளா இருக்கலாம், நோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள். அடுத்து பாத்தீங்கன்னா குடும்பத்துல இதுதான் பிரச்சனை அதுதான் பிரச்சனைன்னு இல்லை, தொடர்ந்து கண்டினியூஸா ஏதாவது ஒரு சில தொந்தரவுகளை நீங்க அனுபவிச்சுட்டு வந்துட்டு இருக்கலாம். இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த கோச்சார கிரகங்கள் நம்மளுக்கு ஆன்சர் கொடுக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கொடுக்காது. இந்த கோச்சார கிரகங்கள் உங்களுடைய தசாபுத்திகளினுடைய அமைப்புகளின் பொறுத்து தான் இது வேலை செய்யும். இப்போ உங்களுக்கு இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு இப்போ குரு தசையோ ராகு தசையோ நடக்குது அப்படின்ற பட்சத்துல இந்த குரு தசையில இந்த கோச்சார குரு எங்க இருக்கிறார்? 3ஆம் இடத்துல இருக்கிறார். ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறார். அது போக உங்களுடைய லக்னம் என்னவா இருக்குன்னு பார்க்கணும். அந்த லக்னத்திற்கு அந்த குரு பகவான் எந்த இடத்துல இருக்கிறாரு, அதற்கு இந்த கோச்சார குரு எங்க இருக்கிறார், இப்படி ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம அந்த கோச்சார கிரகங்களையும் உங்களுடைய தசாபுத்தியினுடைய கிரகங்களையும் நம்ம மேட்ச் பண்ணி அதற்குண்டான பலன்களை நம்ம விளக்கமா உங்களுக்கு சொல்லிடுவோம். அதை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும்னு நினைக்கிறவங்க, நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க அது சம்பந்தமான விவரங்களை தெரிஞ்சுக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம். மேஷ ராசி லக்னம் டைம் ரொம்ப சூப்பராக இருக்குது. முக்கியமாக நீங்கள் எதனா வண்டி வாகனம்லாம் வாங்கணும்னா தாராளமாக வாங்கலாம். ஏன்னா மேஷ ராசிக்கு வந்து வண்டி ரொம்ப பிடிக்கும், அதை வேகமாக ஓடுற வண்டிகள்லாம் பிடிக்கும். இந்த டைம் வண்டி வாங்குறதுக்குலாம் ரொம்ப சூப்பரான டைம். நீங்கள் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்னாலும் ரொம்ப நல்லாயிருக்கு. ஏன்னா லேண்டும் உங்களுக்கு லேண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப பிடிக்கும். லேண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டோ கோல்டோ ஸ்டாக் மார்க்கெட்டோ வாங்கணும்னா தாராளமாக பார்க்கலாம். நீங்கள் வந்து வண்டி வாங்கும்போது மட்டும் உங்கள் ராசி லக்னத்துக்கு எந்த கலர் மேட்ச் ஆகும், அதாவது மேஷராசி ஜெனரல் நம்ம ரெட்டுன்னு சொல்கிறோம். ஆனால் ரெட்டுலேயே உங்கள் ஜாதகம் வச்சு எந்த மாதிரி கலர் வாங்கினா நல்லதுன்றதை பார்த்து வாங்குங்க. நம்பரும் அதுக்கேற்ற மாதிரி தான். சில பேர் வந்து தொழிலுக்காக சில வண்டி வாங்குவீங்க, சில பேர் பர்சனல் யூஸ்க்கு வாங்குவீங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி நம்பர் நீங்கள் பார்த்து வாங்கினா அது ஒன்றும் ரொம்ப லக்காக அமையும். ஸோ இது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு. அடுத்து நீங்கள் வந்து ஏதாவது முயற்சிகள் எடுக்கிறீங்க. ஏன்னா நிறைய பேர் கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணுவீங்க, டிஃபென்ஸு, போலீஸ் சம்மந்தமாக, காவல் சம்மந்தமாக, இல்லை ஐடியில் இருக்கவங்களே நிறைய இந்த இன்வெஸ்டிகேஷன், சைபர் செக்யூரிட்டி இது சம்மந்தமாலாம் நிறைய ட்ரை பண்ணுவீங்க. நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் வந்து ரொம்ப தாராளமாக உங்களுக்கு வெற்றி அடையும். இப்போ வந்து காலகட்டம், இந்த மாதம்லாம் வந்து காலகட்டம் ரொம்ப நல்லாவே இருக்குது. அதாவது சார் எனக்கு ஜூன் மாதம் தான் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் இருக்குது, இல்லை எனக்கு வந்து ஜூன் மாதம் தான் ஒரு ப்ரொமோஷன் வரப்போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஜூன் மாதம் ப்ரொமோஷன் வரப்போகுதுன்னா அதுக்கான அப்ரைஸில் வந்து இப்போவே எழுத ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா நாங்கள் கார்பரேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணதெல்லாம் இந்த எக்ஸ்பீரியன்ஸாக சொல்கிறேன். இப்போவே எழுத ஆரம்பிச்சு தான் அடுத்து அப்ரூவல் போகும். அதனால் அதுக்கான புள்ளியார் சொல்லி போடுறதுக்குலாம் பெஸ்ட்டான டைம். இப்போவே உங்கள் மேனேஜரை பார்த்து பேசுங்க. மேனேஜர் உங்ககிட்ட வரணும்னு வெயிட் பண்ணாதீங்க, நீங்கள் மேனேஜர்கிட்ட போய் பேசுங்க. பேசுறதுக்கு முன்னாடி என்னென்ன டேட்டா ரெடி பண்ணுமோ எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போய் பேசுங்க. ஏன்னா நம்மளுக்கு ஏற்கனவே 7.5 சனி ஆரம்பிச்சிருச்சு. அதனால் ஒரு 6 மாதம்லாம் பார்த்திங்கன்னா லைட்டாக கொஞ்சம் டைம் டஃப்பாக இருக்கும். நம்மளுக்கே என்னடா இப்படிலாம் நடக்காதே அப்படின்னு இருக்கும், லைட்டாக டிஸ்டர்பன்ஸ் வரும். அதனால் என்ன பண்ணணும்னா 7.5 சனி ஆரம்பித்தா டிஸ்டர்பன்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு ஏற்ற மாதிரி சில பரிகாரங்கள் நீங்கள் பண்ணிட்டு வந்தாலும் நம்ம தப்பிச்சுக்கிட்டே வரலாம். அது என்னென்னன்றதை நான் ஒன்றா வரிசை சொல்ல போகிறேன். ஸோ அதில் ஒன்று வந்து ஜாபுக்கு நீங்களே ரெடி பண்ணி உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ரெடியாக வச்சுக்கோங்க. வேலைக்கு அனுப்ப போகிறீங்கன்னா 1க்கு 2 தடவை அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாம் கரெக்டாக செக் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் வந்து உங்களுக்கு வந்து பணம் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. அதாவது பணம் வரும், ஒரு செலவோடு வரும், இல்லை கையில் சம்பளம் இன்றைக்கி சாயந்தரம் வரோன்னு தெரியும், வரதுக்குள்ளே மதியமே வேறு ஒரு கால் வந்துடும், இதுக்கு செலவு இருக்குன்ட்டு ஒரு லிஸ்ட்டு போட்டு அனுப்பிச்சிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி வரும். அதனால் பணம் வருதை வந்து எழுதி வச்சுக்கிட்டு கரெக்டாக எப்படி கொடுக்குறோம் வாங்குகிறோம், யாருக்கு கொடுக்குறோம் யாருக்கு வாங்குகிறோம், இந்த விஷயத்தை எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா தாராளமாக ஜெயிச்சிடலாம். இதில் வந்து லவ்வர்ஸ்குள்ளெல்லாம் கொஞ்சம் லைட்டாக ஈகோ கிளாஷ் வரும் இந்த டைமில். ஏன்னா கேது பகவான்லாம் இருக்கிறதுனால மண்டையை குழப்பி விட்ருவார். சரிங்களா? அதனால்
நீங்கள் வந்து ஏதோ ஒரு லைட்டாக பஞ்சாயத்து வர மாதிரி தெரிஞ்சால் அப்படியே ஒரு பேக் ஸ்டெப் எடுத்துகிட்டு கொஞ்சம் பொறுமையாக மூச்சை விட்டுட்டு அதுக்கப்புறம் பேசுங்க, கொஞ்சம் ஸ்மூத்தாக போகும். சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு வந்து இந்த லவ் வந்து நீங்கள் மேரேஜை கன்வெர்ட் பண்ணணும் சூப்பரான டைம். ஏதாவது உங்களுக்கு யாரோ பிடிச்சிருக்கு, இல்லை ரொம்ப நாளாக பேசிகிட்டு இருக்கீங்க, மேரேஜுக்கு ரெடி ஆகணும்னா மேரேஜுக்கு வந்து சூப்பரான டைமாக இருக்குது. அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த பிஸ்னஸ் ஏதாவது நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, பார்ட்னர் யாராவது தேடுறீங்கன்னா அதுக்கும் டைம் ரொம்பவே நல்லா இருக்குது. நீங்கள் வந்து எதில் வந்து கவனமாக கொஞ்சம் இருக்கணும் அப்படின்னா ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருக்கும். முக்கியமாக உங்களுக்கு அந்த வயிறு சம்மந்தப்பட்ட இஷ்யூ, அதை இப்போ வந்து நம்ம வின்டர்லேருந்து சம்மரை நோக்கி வந்துக்கிட்டே இருக்கோம். நம்மளுக்கு வின்டர்லேயே உடம்பு சூடாக இருக்கும், ஒன்றும் சம்மர் வர வரலாம் உடம்பு ரொம்ப சூடாகும். அதனால் சாப்பாடில் கவனம், ஹெல்த்தை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கிட்டிங்கனாவே ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் முக்கியமாக இந்த அசிடிட்டி மாரி பிரச்சனைகள்லாம் வந்ததுன்னா இந்த மோர், நீர் ஆகாரம் இதெல்லாம் எடுக்க உடம்பு நல்லா ரெடி ஆகும். மனசை ரொம்ப தெளிவாக வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த மனசை டிஸ்டர்ப் ஆகும்போது தான் நம்ம கோவத்தை வந்து வீட்டில் காட்டுவோம், முக்கியமாக குழந்தைங்கிட்ட காட்டுவோம், வீட்டில் ஒய்ஃப் ஹஸ்பண்ட்கிட்டே காட்டுவோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்சது வந்து ஒன்று யோகா பண்ணலாம். ஏன்னா மேஷ ராசி லக்னக்காரங்க வந்து எனக்கு ஏதாவது ஆக்டிவிட்டியாக கொடுங்க அப்படின்வாங்க. யோகா ட்ரை பண்ணி பாருங்க. இல்லை யோகா பழக்கம் இல்லையா, வாக்கிங்கோ ரன்னிங்கோ போயிட்டு வாங்க. அது உடம்புல நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண மனசும் சட்டில் ஆகும். தியானம் பண்ணலாம், தியானம் பண்ண முடியலையா மந்திரம் வந்து சொல்ல ஆரம்பிக்கலாம். இது பண்ணிங்கன்னாவே ரொம்ப ஸ்மூத்தாக ஓடும் லைஃப். இதை தாண்டி நல்ல விஷயங்கள் ஒன்றும் பெட்டராக என்னென்ன இருக்குன்னா, வேலையை பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்குது, நிறைய ப்ராஃபிட்டுகள் இருக்குது. அதுவும் இப்போ உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஏதாவது ப்ராஃபிட்டில் லைட்டாக தடங்கள் உங்களுக்கு ஒரு கடைசி 1 மாதம் அந்த தடங்கள் இருந்தால் கூட அந்த தடங்கள்லாம் நீங்கி ப்ராஃபிட் வந்து ஒரு மார்ச் 15க்கு அப்புறம் நல்லாவே க்ரோ ஆகும். நீங்களே அதை கண் கூட பார்ப்பீங்க. இதெல்லாம் நல்லபடியாக கரெக்டாக நடந்துட்டு வரணும்னா நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வந்து முருகர். முருகரை ராஜா கோலத்தில் நல்ல அலங்காரத்தில் முருகரை வழிபடுங்க. துர்க்கை அம்மனை வழிபடலாம், யோக நரசிம்மரை வழிபடலாம். நீங்கள் வந்து இப்போ நிறைய பண்டிகைகள் வருது, இப்போ மாசி மகம் பண்டிகைலாம் வருது, நீங்கள் அன்னதானம் கொடுக்குறதுண்டா நீங்கள் வந்து சாம்பார் சாதமாக அன்னதானம் கொடுங்க. ஏன்னா அது செவ்வாயோட சக்தி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். சாம்பார் சாதமாக அன்னதானம், அதை செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையெல்லாம் கொடுக்க உங்கள் வாழ்க்கையில் இன்னும் நல்ல முன்னேற்றங்கள் வரும். மேலும் உங்கள் ராசிக்கு வந்து முக்கியமான தகவல் எல்லாமே நம்ம பார்த்தோம். ஓவராலாக லைஃப் எப்படி இருக்கும், வேலை எப்படி இருக்கும், பிஸ்னஸ் எப்படி இருக்கும், ப்ராஃபிட் எப்படி இருக்கும், யாருக்கு கல்யாணம் ஆகும், யாருக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்கும், யாருக்கு மகப்பேருக்கு டைம் நல்லாயிருக்கு, யாருக்கு உடல்நிலைக்கு டைம் நல்லாயிருக்கு, முடிஞ்ச அளவுக்கு முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே கவர் பண்ணிட்டோம். இது எல்லாமே பொது பலன், சரிங்களா? ஏன்னா தமிழர்கள்னு எடுத்தால் ஒரு ராசிக்கும் 1 கோடி பேர் இருக்கீங்க. அதனால் இது எல்லாருக்குமே பொது பலன். இதை தாண்டி ஸ்பெசிஃபிக்காக இல்லை சார், எனக்கு நீங்கள் இது நல்லது நடக்கும்னு சொல்லியிருக்கீங்க, ஆனால் ஏதோ ஒரு தடுமாற்றம் இருக்குது சார் அப்படின்னா உங்கள் கிரகநிலை வேறு, ஏதோ உங்கள் சார்ட்டில் வந்து கிரகநிலை வேறு மாதிரி இருக்குது. அப்போ என்னன்றதை பார்த்து கிளியர் பண்ணி விடணும். ஸோ அது மாதிரி முக்கியமான விஷயங்கள் இருந்தால் என் நம்பர் இருக்குது, தாராளமாக கால் பண்ணுங்கள். தனி நபர் தனியாக உங்கள் ஜாதகத்தை அலசி நம்ம பார்க்கலாம். இதுலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இதில் வந்து மாசியம் வருது, பங்குனியும் வருது. பங்குனி வந்து மார்ச் 15 வருது. ஸோ மார்ச் 15 வரைக்குமே பார்த்தீங்கன்னா கும்பத்திலேயே ஒரு 5 கிரகம் இருக்குது. சூரியன், செவ்வாய், ராகு, புதன், சுக்கிரன், சரிங்களா? மார்ச் 15க்கு அப்புறம் தான் சூரியன் வந்து மீனத்துக்கு மாறுறார். அதனால் இதுலேயே உங்களுக்கு வந்து பலாபலன்கள் வந்து அவ்வளவு சேஞ்சஸ் ஆகும், ஓகேங்களா? எல்லாம் நல்ல சேஞ்சஸ் தான் ஆகும். அதாவது இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து மேஷ உங்கள் ராசிக்கு வந்து இது 11, உங்களுக்கு வர வேண்டிய காசு ஏதோ கட் ஆகிட்டு இருக்குன்னா சூரியன் வேறு வீடு மாட்டின உடனே அது கிளியர் ஆகிட்டு காசு வர ஆரம்பிச்சிடும். நான் அதனால தான் இந்த நாள் வச்சு சொல்கிறேன். இந்த நாள் வச்சு நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் கேட்க போகிறீங்கனாலும் இந்த மார்ச் 15க்கு அப்புறம் கேட்கும்போது உங்களுக்கு ஒன்றும் நல்ல வேலை செய்யறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. மகம் வருது. ஏன்னா நம்ம வந்து புனித நீராடல், நம்ம பாவத்தை நதிகளில் கழிப்போம். நதிகள் வந்து அவங்களுடைய பாவத்தை வந்து மக தண்ணிக்கு தான் கழிக்கிறாங்க. ஸோ அந்த டைம் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒரு பழைய சிவன் கோயிலாக போய்ட்டு வாங்க. பழைய கோயில்களில் தான் அந்த பவர் ஒன்றும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்னா ஆகம விதி பிரகாரம் கட்டியிருக்காங்க, நல்ல பவர் ஜாஸ்தியாக இருக்குது. எல்லாரும் கும்பகோணம் போகணுன்றது இல்லை, ஊர் தாங்கணும்ல, அத்தனை கோடி பேர் இருக்கும் நம்ம தமிழ்நாட்டில். ஸோ பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயில் போங்க. இல்லை இதில் நிறைய பேர் வெளிநாட்டில் இருக்கீங்க, மலேசியா, யூகேலேருந்துலாம் கால் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் வந்து பெஸ்ட்டு, நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ எந்த தண்ணி எடுத்தாலும் அது கங்கை தான்.
அந்த தண்ணி எடுத்துட்டு லைவ் வருது, டிவியில் லைவ் வருது, எடுத்துட்டு வேண்டிட்டு தெளிச்சுக்கோங்க, குளிங்க கங்கையாக, உங்களுடைய பாவம் எல்லாம் கரையும். ஸோ இந்த மார்ச் மாதம் வந்து அவ்வளோ புனிதமாக இருக்குது. கிரகநிலை நம்மளுக்கு வந்து சில பேருக்கு சனி பயிற்சி நடக்குது, சில பேருக்கு அஷ்டம சனி நடந்துகிட்ருக்கு, சில பேருக்கு ஜென்ம சனி நடந்துகிட்ருக்கு. உங்களுக்கு வந்து ஒரு சில பாவங்களில் உங்களுக்கு வந்து இந்த கேது பகவான் இருக்கார், ராகு பகவான் இருக்கார். இதெல்லாம் ஓகேங்க. எந்த கடவுள் இருந்தாலும் அந்தந்த ராசிக்கான கடவுள்கள் நம்ம சொல்லியிருக்கோம், அந்தந்த ராசிக்கான முறைகள் சொல்லியிருக்கோம். இது பிரகாரம் வேண்டிங்கன்னாவே ரொம்ப ஜாஸ்தி, ரொம்ப 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 பயன் தரும். கூடவே உங்களுடைய பஞ்சபூதங்கள், அதுக்கான தானியங்கள், அந்த முறைகளை ஒன்றும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கிட்டீங்க, ஒன்றும் சூப்பர். இதை பற்றி உங்களுக்கு ஒன்றும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோடய வகுப்பு நிறைய நடக்குது, தனாகர்ஷ்ண வகுப்பு. அதில் பஞ்சபூதங்கள் நவதானியங்கள்லாம் எப்படி நம்ம தோஷத்துக்கு பேலன்ஸ் பண்ண எப்படி யூஸ் பண்ணணுன்றதை நம்ம சொல்லித்தரேன். என் நம்பரை காண்டாக்ட் பண்ணி அதை பயன்பெறுங்க, கற்றுக்கோங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ரிசல்ட் எடுங்க. வாழ்க்கையில் முன்னேற டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். வாழ்க வளத்துடன்.